லேட்டாகி போச்சு, காசி வர தேடுவான். அண்ணே கூட்டி கொடுங்கண்ணே. என்ன சொன்ன? கூட்டி கொடுங்க அண்ணே. போட்டு குடுன்னு சொல்லணும், தெரியுதா? நாகரிகமா பேச பழகிக்கணும். நான்சென்ஸ்களா பிச்சு பிடிச்சு என்ன வண்டியா தள்ளுபடா. செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. காசி கவிஞரே, குட் ஈவினிங். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்த கவிஞரேன். பாட்டுல நீ டச் பண்ணாத மேட்டரே கிடையாது. பிறந்தவனுக்கு எழுதியிருக்க, இறந்தவனுக்கு எழுதியிருக்க, காதலுக்கு எழுதியிருக்க, கருமாரிக்கு எழுதியிருக்க, நல்லவனுக்கு எழுதியிருக்க, கெட்டவனுக்கு எழுதியிருக்க, நம்மள மாதிரி வயாமிடியா நாட்களுக்கு எழுதியிருக்க. பாண்டியே ஒரு பாட்டு. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். பின்னி புட்டிய பின்னி அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு காசி. நண்பா, சகோதரா, உன்னை எங்க தர்றது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, பிரேயர் பண்ணிட்டு இருக்கியா? கடவுளே கண்ணதாசா. காசி, அந்தி செய்யற நேரமாச்சு, வா வேட்டைக்கு போலாம். தளபதியாரு, தேர் தயாராகி இருக்கிறதா? தேர்லாம் கிடைக்காது, கார் தான் ரெடியா இருக்கு, வா. சொல்லு அல்லு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமான நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. காசி, அது ஆம்பளை புறா. சரி, நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? ஓ, அத கேக்குறியா? காசி, நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது கணக்குல கொஞ்சம் வீக்கு. நான்லாம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு மறந்து போய் 8 நாள் கூட்டி கொடுத்துருவேன். இப்ப அதுவே பொழப்பா போச்சு. போய் தானே சொல்றேன். இப்ப அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1ஆம் கிளாஸ் படிச்சேன்னு போய் தானே சொல்றேன். இது ஓவர் நக்கலு. டேய், இது பாரு, நான் தான் இப்ப வண்டி ஓட்ட போறேன். வண்டி ஓட்டல வசனம் பேசாத, கீர் மாத்தில கிண்டல் பண்ணாத, பிரேக் போடல ஃபிகர் பார்க்காத, ஹார்ன் அடிக்கல ஐடியா கொடுக்காத, டாவ் அடிக்கல டைம் பார்க்காத, சைட் அடிக்கல சகனம் பார்க்காத, ஓரங்கட்டில உப்பாரி வைக்காத. மிஸ்டர் காசி, யா லெஃப்ட் கட் பண்ணா சரசோட வீடு போகலாமா? டேய், தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகாத படத்தை திருட்டு விசிடில பாக்குற மாதிரி தொழிலுக்கே வராத தூய்மையான பொண்ணை தூக்கிட்டு போயிருவோம். கொலம்பஸ் அமெரிக்காவை இப்படித்தான் கண்டுபிடிச்சிருப்பாரோ? அடா 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 அடா, படிக்கிறது +2 இருந்தாலும் பார்ட்டி பழிச்சுன்னு இருக்குமா? அது எப்படி காசி? அந்த பொண்ணை பார்த்தோன்னே கரெக்டா +2ங்கற? கூந்தல வச்சுதான். எது கூந்தல வச்சா? எப்படி? இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒத்தச்சர போட்டா 10th, ரெட்டச்சர போட்டா +2, கூந்தல முன்னாடி போட்டா டீனேஜ், பின்னாடி போட்டா மேரேஜ், கொண்டைய சிறுசா போட்டா மருமக, பெருசா போட்டா மாமியார். காசி, இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? கூந்தல நக்கீரனுக்கு பின்னால இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணது உலகத்துல நீ ஒருத்தன் தாப்பா. நியாயப்படி கவர்மெண்ட் உனக்கு டாக்டர் பட்டம் தரணும். டாக்டர் பட்டம் வாங்குறதுல நம்மளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லமா? ஏப்பா, இங்க ரெண்டு லொல்லு பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க போய் பார்ட்டிகளை கரெக்ட் பண்ணலாம்ல? சமயத்துல நீ என்ன தொழில் பாக்குறேங்கறதே மறந்துறப்பா. ஓ சாரி சாரி, ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் நேம் ப்ளீஸ்? ஐ அம் வெண்ணிலா. ஐ அம் அருண். நீ நானும் சேர்ந்தோம்னா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். சார், இந்த வீட்டில் தான் பிரார்த்தனை நடக்கிறதா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சார், மேடம் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவி சார். டோர் லாக். இவங்க பேரு கண்ணழகி. 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரி சார். மொபைல்லேயே கிடைக்கும். பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டி எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும் சார். சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் வர்த்து சார். 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்த உடனே ஜாலராவை மாத்தி அடிக்கிறியா? எல்லாரும் அடிச்சு வண்டியில ஏத்தியா? ஏன் சார், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பொதுமக்கள் சேவைக்காக நாங்க ஒரு பெரிய கடைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒத்திக பார்த்துட்டு இருந்தோம். அரங்கேற்றம் முடியறதுக்குள்ள இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார்.
அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அரங்கேற்றது அங்க வச்சுக்கலாம், ஏத்திய வண்டியில. டெலெக்ஸ் பாண்டியன், நான் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன். ஆமா ஆமா, அங்கேயே பேசிக்க. நீ யார பத்தியா பேச போற? உன்னையில ஆடம் கட்டி விட்டுருவேன். சார் வணக்கம் சார். நாங்க டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். டெலெக்ஸ் பாண்டியன் சார்? எஸ். பாண்டியன்றது உங்க பேரு, டெலெக்ஸ்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா சார்? சொல்றேம்மா சொல்றேன். தப்பு நடக்கிற இடத்துல தந்தி மாதிரி வந்து நிப்பம்மா. அதனாலதான் எல்லாரும் டெலெக்ஸ் பாண்டியன் செல்லமா கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சார், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்? எங்க ஐயா எஸ்பி சௌத்ரி கடமைக்காக தன்னுடைய சொந்த மகனையே சுட்டு கொன்னார். எங்க சித்தப்பா அலெக்ஸ் பாண்டியன் சாராய சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்காக தன்னை தானையே ஒழிச்சுக்கிட்டார். என்னுடைய தாய்மாமல் வாடுற வெற்றிவேல் தன்னுடைய சொந்த தம்பியவே கூண்டில் ஏத்தி நிப்பாட்டினார். அந்த வழியில் வந்து இந்த டெலெக்ஸ் பாண்டியன் சிகப்பு விளக்கு பகுதியை சின்ன பின்னமாக்குறதுக்காக சிங்கம் போல புறப்பட்டு இருக்கேன். சிம்ரன் சிம்ரன், என்னடா கோவமா? பின்ன என்ன பாண்டியன், இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. இன்னைக்கு கூட வீட்டுக்கு வராம அப்படி என்ன பெரிய டியூட்டி? சிம்ரன், எனக்கு காக்கி சட்டை தான் முதல் மனைவிங்கிறது உனக்கு தெரியாதா? ஏன் வீட்ல ரெட் லைட் எரியறதா? நான்சென்ஸ். பாண்டியன், எல்லா பல்புமே ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு பல்பு தான் எரிஞ்சிட்டு இருந்தது, அதையும் சுட்டு தள்ளிட்டீங்களா? அது மட்டும் இல்ல சிம்ரன், இனிமேல் நீ சிகப்பு கலர்ல குங்குமம் கூட வைக்க கூடாது. சிகப்பு இது காட்டு. அட பாவி, இது உருவிடாத, இது மெரூன் கலர். சாரி சிம்ரன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க யூனிஃபார்ம்ல இருந்தாலே எல்லாம் ராங்கா பண்ணுவீங்க. முதல்ல யூனிஃபார்ம் கழட்டுங்க. அதையும் கழட்டுங்க. கழட்டுங்க. மீசிய தானே கலட்ட சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஃபீலிங்? சொல்றேன் சிம்ரன் சொல்றேன். 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கல்யாண நாள் அதுமா கலட்டி வைக்கிறேன். எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு தாயி எங்க வம்சத்துல பொம்பளை பிள்ளையே இல்லைங்கிற குறையினால ஆம்பளை பிள்ளையா பிறந்த என்னைய பொம்பளை பிள்ளையா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. மூக்குல மூக்கத்தையும் காதுல கம்முல கையில வளையலும் காலில் கொலுசும் போட்டு பொண்டு புடிச்சுகளோட என்னைய விளையாட விட்டு பாப்பாங்க. பாண்டியன் பேர் வச்ச என்னைய பாண்டியம்மா பாண்டியம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்கம்மா. அழுதது போதும், விஷயத்தை சொல்லுங்க. அதை மீறி எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? மஞ்ச கிழங்குகளை மூட்டை முட்டியா வாங்கியாத அரைச்சிய முகத்துல தடவி மீசையே வளர விடாம என்ன வளர்த்துட்டாங்கப்பா. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, வீரத்துக்கு பேர் போன எங்க குடும்பத்துல நான் ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரி ஆகணும். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு முன்னால டெலெக்ஸ் பாண்டியனா வந்து நிக்கிறேன். சம்ரான் டெலெக்ஸ் பாண்டியனா வந்து நிக்கிறேன். ஆனா ஆள் வளர்ந்த அளவுக்கு மீசை வளரலன்னு ஒட்டு மீசை ஒட்டிக்கிட்டு உள்ளத்துல சோகத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு நடைபெணுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா. என்னங்க? வேண்டாம் வேண்டாம். என்னடா? நான் தான்ப்பா செட்டப் செல்லப்பா பேசுறேன். சொல்லுப்பா செல்லப்பா. இந்த பொண்ணு மட்டும் உலக அழகி போட்டிக்கு போயிருந்தான்னா ஐஸ்வர்யா ராயும் சுஸ்மிதா சென்னு 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணை கண்டுகொண்டேன்ங்கிறியா? வெரி குட் வெரி குட். ரூபா ரூப் கார்டன் டேபிள் நம்பர் 3. டார்லிங் டெலெக்ஸ், எஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களேன். இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம். இந்தாங்க. நோ தேங்க்ஸ். ஏய் மிஸ்டர், அறிவில்லை உனக்கு? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேச வேண்டியதானே? பப்ளிக்ல ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து இருக்கிற இங்க வந்து சுண்டி கூப்பிடுற நான்சென்ஸ். ஏய் வெண்ணெய். இது வெண்ணையா? பின்ன என்ன வெண்ணெய் இல்லாம தொன்னையா? ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. யார்கிட்ட பேசுற தெரியுமா? கை நீட்டி காசு வாங்கி என்னடா சொன்ன?
ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீல்ல, ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். இதை வச்சுட்டு நீ தொழில் பண்ணினா வீடு வாசல் வாட்சி கழிச்சு பூரா ஆகிறாரு. ஒண்ணு வேண்டாம், இதை கூட நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திப்பாரு. நல்ல ஐடியா கொடுக்க. நான் நல்ல ஐடியா கொடுக்குறேன். பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்க. அவன் என் ஒய்ஃப்டா. அவளை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா உனக்கு அவளை விட்ட வேற ஆள் கிடைக்காது. இது மாதிரி நீ ஏன் இப்படி டமால் விட்டு தெரியும் எனக்கு தெரியுது. யாருகிட்டயும் 5 or 10 கை நீட்டி கடன் வாங்கிட்டேன், அதனால இப்படி மாறு வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். பாய். அப்புறம் ஏண்டா செட்டப் செல்லப்பா, இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறிய, அது ஒரு மாதிரி நம்ம அரிக்காது. ஒட்டு மீசை வச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? அதுபோல் செட்டப் செல்லப்பான்னு வேற குழப்பறானே. சிம்ரன், சிம்ரு செல்லப்பா, கூலி செல்லப்பா. சிம்மு, நீ எங்கம்மா போயிருந்த? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியா? அம்மா, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஓஹோ, ஓ பொண்டாட்டிய இன்னொருத்த கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா? ஆடாடா ஆச்சரா. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? பஸ் ஸ்டாண்ட் கிராக்கி ஐஸ்கிரீம் விக்கிற பார்ட்டி ஒன்றேனா கூட தேர மாட்டா, நான் ஓசில கூப்பிட்டா கூட ஒருத்தன் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு போறான் அந்த மலமாடு. அதை கேட்டுட்டு நீ எருமை மாடு மாதிரி நிக்கிறியா? ஒண்ணா கோவமா தான் இருந்தேன். நீ கோவமா இருந்தியா? பேசாத. எனக்கு வர வேணாம், பப்ளிக்ல நீ இன்சல்ட் பண்ணாத. நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். ஓஹோ, இப்பதான் நான் உனக்கு ஃபேமிலி கேர்ள்ன்றது தெரியுதா? அந்த நெட்டக்கால பேசிட்டு போகும்போது தெரியல யார்கிட்ட ஃபீலிங் காட்ட. இன்னொரு நடைய பாத்தியா? என்னடா இது? ஒரு புது படத்துக்கு பூஜை போடலாம் பார்த்தா தேங்காயே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, ஹவ் ஆர் யூ? அடி நாஸ்தி ஆயிடுவே. நிறுத்துப்பா, நிறுத்து. பாண்டியன், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷனுக்கு போன் மேல போன் போட்டேன், ஸ்டேஷனுக்கு வரலன்னு சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு போகாம வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க டெலக்ஸ்? டெலக்ஸா? ஓ, நீதான் எஸ்பி டெலக்ஸ் பாண்டியம் பொண்டாட்டியா? டே டெலக்ஸ், ஏற்கனவே எங்க தொழில சின்ன பொண்ணமாக்கி சதறடிக்கிற உனக்கு உன் பொண்டாட்டிய வச்சு பாடம் புகட்டண்டா. எப்ப பார்த்தாலும் டியூட்டியை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு என் பர்த்டே, வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா? என்ன மீசைய காணோம்? ஓ, டெலக்ஸ் பாண்டி மீசை வச்சிருப்பானா? சரி, ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு சமாளிப்போம். அது வந்து என்னன்னா, இந்த தலிபான் தீவிரவாதி இருக்காங்கல்ல, ஆமா, எல்லாம் கடத்துவாங்கல்ல, அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒளிஞ்சிருக்காங்களாம். அவங்கள பூரா நான் தான் பிடிச்சாகணும்னு கமிஷனர் ஒத்த கால நிக்கிறாரு. அதனாலதான் மாறு வேஷத்துல மப்டியில அலையிறேன். ஒரு நிமிஷம். என்ன? இப்ப வழக்கமா உன் பர்த்டேவை வீட்டுல தானே கொண்டாடுவோம். இந்த வாட்டி ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு கும்முன்னு கொண்டாடுன ரோஹிணி. ரோஹிணியா? ஐயா, என் பேரு சிம்ரன்ங்க. நான் ஹோட்டல் பேரு ரோஹிணின்னு சொன்னேன். ஓஹோ, போலாம். ஜிம்பாலக்கு ஜிம்பாலக்கு ஜிம்பல ஜிம்பாலே 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 ஜிம்பாலே. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி பயங்கரமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியை புது பொண்ணா நினைச்சு ஒவ்வொரு இரவையும் முதலிரவா நினைச்சு சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்னா ஏன் வெளியே போறான்? குடியா கும்முன்னு இருக்காயா? இந்த புடி. மிஸ்டர் டெலக்ஸ், சிட்டில திருமண பக்கமெல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. வீட்டை கூட கவனிக்காம கடமை அலையறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் தங்கப்பதக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சார், எனக்கு இது 100வது கேஸ். எனக்கு கடமைன்னு வந்துருச்சுன்னா என்ன நானே இழந்துருவேன் சார். எனக்கு எங்க சார் வீடு வாசல் மனைவி? என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார், பல நாட்கள். இவனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான். நம்ப முடியலடா சாமி.
ஏன் டெலக்ஸ் பண்ணி யோசிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள. சாரி சார். ஏன்? சட்டத்துக்கு முன்னால நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன் சார். இப்ப குற்றவாளிக்குள்ள நிக்கிறாளே இந்த பெண் வேற யாரும் இல்ல சார், என்னுடைய மனைவி சிம்ரன். உங்க மனைவியா? எஸ் சார். ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது பகல்ல டெலக்ஸ் பாண்டியனாகவும் ராத்திரியில செட்டப் செல்லப்பாவும் நடமாடுறதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நோ சார். கடமையில இருந்து இந்த டெலக்ஸ் பாண்டியன் என்னைக்குமே தவற மாட்டான் சார். அப்படி தவறுனா அவன் டெலக்ஸ் பாண்டியனே இல்ல சார். ரெண்டுமே ஒண்ணுதான். உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டுல நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க? உங்க மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க. யோ போய. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு போட்டு உன் புருஷன் ராத்திரியும் பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல சிம்ரன் சிம்ரன் போது நிறுத்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி பசப்புறியா? அடே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீசை இல்லாம மஃப்டில வந்துட்டு கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எவனோ ஒருத்தரை கொண்டு ரூம்ல விட்டுட்டு என்ன கேள்வியா கேக்குற? ஏண்டா ஒட்டு மீசை வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு இவ்வளவு அதப்பு இருந்தா ஒரிஜினல் மீசை வளர்ந்திருந்தா நீ என்னென்ன பண்ணிருப்ப? உனக்கெல்லாம் ஒரு மீசை. என்ன அப்ப நான் கண்ணால் கண்டதெல்லாம் பொய்யா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தன் மலைப்பாம்பு மாதிரி நினைச்சிட்டு வெளியே போனானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இங்க என்ன நடந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு அந்த சந்தேகம் வேற வந்துருச்சா? தெரிஞ்சு ஆகணும் சொல். அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல? தெரியணும்ல? சொல்றேன் சொல்றேன். என்ன என்ன பண்ண தெரியணும்ல? பாத்துக்கோ. தெரியணும் சொல்லாட்டி பரவாயில்ல. இதுதான்டா நடந்துச்சு. இப்ப நான் உங்களை அடிக்கல, அந்த ஆளை எப்படி அடிச்சனோ அதுதான் அடிச்சு காமிச்சேன். ஏண்டா என்ன மாதிரியே இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக சார்லஸ் டயானா மாதிரி வாழ்ந்துக்கின்ற எங்க குடும்ப வாழ்க்கையை சாக்கடையாக்கிட்டேடா. ஓடி பிடிச்சே விளையாட தெரியாத என்னுடைய சிம்ரன் இன்னைக்கு ஆனா உன்னா பிறந்த வீட்டுக்கே ஓடிடுறான். இதுக்கெல்லாம் காரணமான ஒன்னைய உள்ள வச்சு நொங்கு நொங்கு நொங்கி அடிச்சு துவைச்சு காய போட்டு உன்னை ஆயின் பண்ணல. யோ டெலக்ஸ், சிங்கத்தோட குகையில காலை வச்சுட்ட, சிறுத்தையோட வாய்க்குள்ள வரல விட்டுப்புட்ட, புலியோட வாழை திருகி திருகி விளாடுற. ஏன் சொல்லப்பா, நான் பிறந்த குழந்தையா இருக்கும்போது ஆஸ்பத்திரியில டாக்டர் நர்ஸும் பண்ண கிசு கிசு பார்த்து அப்படின்னு அழுதே காட்டி கொடுத்தவன் அந்த டெலக்ஸ் பாண்டியன். ஏ டெலக்ஸ், என்ன நீ இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். ஆனா என்ன 24 மணி நேரத்துல நான் வெளியே வரலைனா என் தலையை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். வந்துட்டா நீ ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறியா? பேச்சு பேச்சா இருக்கும் போது மீசையை பத்தி இருக்கா பேசுற? இந்த மாதிரி ஒரு பக்கத்து மீசைடா, ஒரு பக்கத்து மீசை முழுசாவே எடுத்துறேன்டா. எடுக்கிறதா எடுக்கிறது, உரிச்ச கையில கொடுத்துறேன்டா. ஏறா ஏற ஏறா ராஸ்கல், ஏற வண்டியில. என்ன அரசு பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற விளைவுகளை பார். விடுதலை செய், செட்டப் செல்லப்பாவை விடுதலை செய், டெலக்ஸ் பாண்டியன் ஒழிக, டெலக்ஸ் பாண்டியன் ஒழிக. செல்லப்பாவை கைது செய்ய விட மாட்டோம். கைது செய்யாதே, கைது செய்யாதே, செல்லப்பாவை கைது செய்யாதே. போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாக்கு. எங்க இன்னொருக்கா சொல்லு. உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாக்கு. போராடுறதுக்கு என்ன செக் எடுத்துருக்கான்? அவர் செக் இழுக்காம இருக்கலாம், ஆனா அவர் கொடுத்த செக் இழுக்காமே பாஸ் ஆயிருக்கு. போ பார்க்கல. என்ன அது சார்? நாயகன் படத்துல வர்ற கேள்வி மாதிரி தீ குளிக்க போறான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் தீ குளிச்சிட்டா உங்க வேலை புஷ் 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 புஷ். நோ! என் கண்ணு முன்னால அநியாயமா ஒரு உயிர் போறது டெலக்ஸ் பாண்டியன் அனுமதிக்கவே மாட்டான். நாசமா போறவனே,
நான் காலு கெடுக்க ரேஷன் கடையில கியூல நின்னு கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்படி அநியாயமா ரோட்ல கொட்டிட்டியாடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போக. டேய், முதல்ல இந்த கிருஷ்ணாயிலுக்கு காசை கொடுத்துட்டு மறுவேளை பாரு, இல்ல உயிரோட போய் சேர மாட்டேன். ஆமா. ஏண்டா டேய், இந்த டலக்ஸ் பாண்டியன் உயிரோட இருக்க வரைக்கும் சட்டத்துல ஒரு கீரல் கூட விட மாட்டான்டா. நான் தான்டா சட்டம். சட்டம் தான்டா நானு. டப்பிங் பட டைட்டில் மாதிரி இருக்கு சார். நக்கலா நக்கலா போயா ஐயா. நீ போன உள்ள போ. ஏய், நான் பார்த்தா பசு, பதுங்குனா புலி, ஓடுனா சிங்கம்டா. உக்காந்தா சார்? உக்காந்தா ஐயா. ஐயா, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு ஐயா. தெரியுதுல்ல? ரொம்ப பேசாத. ஏய், கேப்ப அங்க வச்சுட்டு வெண்ணி எடுத்து வையா, வென்று பா. உத்தரவு ஐயா. இந்தியா நம்ம ஊருங்க இருக்கு. பழனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், தேனிய காணாம. அம்மா, நீ எப்படா லாக்கப் போட்டு வெளியே வந்த? எப்படி வந்த? என்னையா அது? என்ன ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கியா? ஏண்டா நான் குளிக்க போற நேரம் பார்த்து ஏன் ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டுக்கிட்டு ஏன் சீட்லயே உட்காந்து கும்மாளமா? என்ன ஸ்டைல் ராஸ்கல்? என்னடா ஸ்டைல்? முதல்ல அவனை அடிச்சு யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி லாக்கப்ல தள்ளுறான். யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? அவர் புரோக்கரு, நீ எங்க ஐயாவா? டேய், அவர் முகத்தை பாருடா. ஏய் எட்டப்பா, என் கூடயே இருந்து ஏன் முதுகுல குத்தியா நீ? டேய், முதுகு என்னடா உன் முதுகுல குத்துவடா. டேய், இவ்வளவு பேசுறியே, அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு. அவர் பேச மாட்டாரு. டேய், அவர் பேசாத காரணம் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். போலீஸ்காரன் முத்திய கட்டுறானே. என்ன மேன், என்னங்க சத்தம்? வணக்கம் ஐயா. உங்களை பார்த்தா சீனியர் ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. உங்க முன்னால உட்காரவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவன் என்ன மாதிரியே இருக்க ஒரே காரணத்தினால நான் இல்லாத நேரம் பார்த்து லாக்கப் ரொம்ப உடச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு நான் தான் டெலக்ஸ் மாட்டேன்னு சொல்லி லந்து பண்றாங்க ஐயா. இதுக்கு மேல உங்க முன்னால என்னால பேச முடியலையா? சார் சார் சார், இவன் பேச்ச நம்பாதீங்க சார். இவன் பேச்ச நம்பாதீங்க. என் முகத்தை நல்லா பாருங்க. இவன் வச்சிருக்கிறது ஒட்டு மீச. நீங்க வேணா போய் இழுத்து பாருங்க. யாரு மேசிய யாரு பிக்கிறது? யாரு இவரு? டேய், அவர் ஒரு கடமை தவறாத கண்ணியமிக்க போலீஸ் ஆபீசர். டேய், மீச உனக்கு வெச்சா தாண்டா ஒட்டு. அவருக்கு அது கரெக்டான ஃபிட். யோ, அப்படி சொல்லலையா? டேய் மிஸ்டர் டலக், ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைக்கிறாங்களே. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. டேய், நான் யாரும் தெரிஞ்சா இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்க மாட்டேன். நான் தாண்டா டலக்ஸ் பாண்டியன் எஸ்பி. தெரியுமா? தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். என்ன என்ன நான் பாடுபடுத்திருப்பேன். டீ வாங்கிட்டு வா, சொட்டு தண்ணி போட்டு வை, சிகரெட் வாங்கிட்டு வரதெல்லாம் உனக்கு 10 வேற வைக்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? போடா கொய்யானா? டேய், நான் கொய்யா இல்லடா, இப்ப நீதான்டா கொய்யா. கொய்யா. சார் 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 சார், என்ன கொஞ்சம் பாருங்க சார். சார், நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க சார். சார், காலையில இருந்து நாயா கத்திக்கிட்டு இருக்கேன் சார். சார், இங்க பாரு செட்டப் செல்லப்பா, என்னுடைய லெவலுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது. ஐயோ ஐயோ சார், சார் நான் சொல்றத தயவு பண்ணி கேளுங்க. நான் தான் சார் உண்மையான டலக்ஸ் பாண்டியன் சார், எஸ்பி சார். சார் இங்க பாருங்க, ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? நீங்கள் நானும் ரைடு போறப்ப எனக்கு இது 100வது கேஸ். கடமைக்கு முன்னால எனக்கு பொண்டாட்டி புள்ள வீடெல்லாம் பெருசு இல்லைன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா சார்? சார், நான் தான் சார் உண்மையான டலக்ஸ் பாண்டியன் சார். என் பொண்டாட்டி வேற வீட்டுல தனியா இருக்கா சார். நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த போய் வீட்டுக்கு போய் அவன் தான் டலக்ஸ் பாண்டியன் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற போறான் சார். அவன் ஏற்கனவே பொம்பளை புரோக்கர் சார். இவளை பார்த்தா சைனா பொம்மை மாதிரியே இருக்கா. இவட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி லைனுக்கு கொண்டு வந்துட்டோம்னா லைஃப்ல ஒரே அடியா செட்டில் ஆயிடலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு சின்ன கால்குலேட். உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? என்னம்மா? அப்ப என் பேரு சிம்ரன் இல்ல, சிங்கநல்லூர் சிங்காரி. என்ன பொண்ணு பார்க்க வந்த போது அந்த புரோக்கர் நாய் கிட்ட கூட நீங்க சண்டை போட்டீங்களே. அம்மா, புரோக்கர்லாம் அவளை கேவலமா பேசாதம்மா. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நைட்டும் டேயும் செத்து சுண்ணாம்பாய் எவ்வளவு சிரமப்படுறாங்க. சில நேரத்துல கம்சன் கூட கிடைக்கிறது இல்லம்மா. அவங்கள போய் நாயின்னு பேசலாமா?
அத விடுங்க மாமா. என்ன கண்டுபிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றானே. இது கூட ரொம்ப வல்கரா இருக்கு. நீ ஸ்ட்ரைட்டா செட் ஆஃப் டலக்ஸ்னு செல்லமா கூப்பிட்டுவேன். அடா பாவி, கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து வாழ வந்துட்டியா? சிம்ரன், நான் தான் உன் புருஷன், இவன் புரோக்கர். மேடம், இவர் உங்க ஹஸ்பண்ட் டெலக்ஸ் பாண்டியன்னு சொல்றார். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவர் நேரடியா கூட்டிட்டு வந்தார். ஆமா சிம்ரன், நான் தான். அட பாவி, மறுபடியும் நீ இங்கேயே வந்துட்டியா? வள்ளுவன் வாசுகி மாதிரி இருக்கிற எங்க குடும்பத்துல கார்கில் மாதிரி ஊடுருவனது இல்லாம என் மாவீரன் மரியாதையிலே மண்ணு போட வந்துட்டியா? இல்ல சிம்ரன். சார் கொஞ்சம் தள்ளுங்க. எஸ். ஏண்டா யாரை ஏமாத்து பாக்குற? சிம்ரன், செட்டப் செல்லப்பா, இன்னையோட நீ இல்லப்பா. யார பேர் சொல்லி கூப்பிடுற? இத பார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சிகப்பு விளக்கு பகுதியே அழிக்கணுங்கிறதுக்காக என் நெத்தியில வச்சு சிகப்பு குங்குமத்தையே அழிச்ச அவரு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவருக்காக நான் பச்சை, ப்ளூ, ஒய்லட், ரோஸ்னு கலர் கலரா பொட்டுகளை மாத்திக்கிட்டு இருக்கிறேன். கலரை வேணா மாத்தலாம், ஆனா கட்டின புருஷனை மாத்த முடியுமாடா? சார், மரியாதை அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க. இல்ல மேடம், எஸ், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யா. என்ன அடுத்த ரவுண்டா? தயவு செஞ்சு நான் சொன்னதை கேளுங்க. நான் டெலக்ஸ் பாண்டியன் இல்ல. அவளை மாதிரியே பேசவும் நடக்கவும் பழகிக்கிட்டு உண்மையிலே நான் உங்க ஏனா செட்டப் செல்லப்பா. உருவத்துல அவர மாதிரி இருக்கிறதுனால நீ செட்டப் செல்லப்பா ஆயிட முடியுமா? உன் மூஞ்சிலேயே போலீஸ் ரேகை ஓடுது. ஐயோ, பாரு கைய பாரு, லத்திய புடிச்சு புடிச்சு உன் கை விரல தேஞ்சு போச்சு. என் விரல் பூரா அதனால தேயலமா. பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டிய அதுக்கு பூரா நம்பர் சுத்தியே தேஞ்சதுமா என் விரலு. ஏய், இந்த டெலக்ஸ் பண்ணிர க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க டிபார்ட்மென்ட்க்கு டெலக்ஸ் அனுப்புங்க. தொழில கவனிக்க விட மாட்டறாங்க. ஐயோ ஐயோ, டெலக்ஸ் நீ எங்கப்பா இருக்க? டெலக்ஸ் பாண்டியா, வந்துட்டியாப்பா, வந்துட்டியா? ரொம்ப நன்றி சார், டெலக்ஸ் சார், ரொம்ப நன்றி. சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்துறீங்க. காப்பாத்துறது நான் இல்லப்பா, என்னுடைய ரத்தம். என்ன சார் சொல்றீங்க? உன் கழுத்துல கிடக்கிற செயின்ல ஒரு பூட்டு தொங்குமே. பூட்டு இருக்குது உண்மைதான். ஆமா, என் கழுத்துல இருக்கிற பூட்டை நீங்க எப்ப பாத்தீங்க? அதான்ப்பா போலீஸ்காரன். இந்த பார், என் கழுத்துல கிடக்கிற செயின்லயும் ஒரு சாவி தொங்குது. சாவி, பூட்டு, சாவி, பூட்டு. அப்படின்னா குமுடி பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி குடிக்கிறதுக்காக நீ கீழே இறங்கும் போதே சொன்னேன், வேண்டாண்டா தம்பி, நம்ம பிரிஞ்சிருவோம்னு. நீ கேட்கல. வழக்கம் போல வண்டியும் போயிருச்சு, நீயும் குடிச்சிட்டு அங்கேயே நின்னுட்ட. பாண்டி என்ன மன்னிச்சிருந்தேன். இனிமேல் எனக்கு இந்த காக்கி சட்டை வேண்டாம், நான் வேற வேலைக்கு போயிடுறேன். கவலைப்படாத தம்பி, இதே காக்கி சட்டையில உனக்கு ஒரு வேலை வாங்கி தர்றேன். காக்கி சட்டை இல்லையா? ஆமாப்பா, என்னுடைய இன்ஃபுளுன்ஸ்ல பல்லவன் பஸ்ல உன்னை கண்டக்ட் ஆக்குறேன். தம்பி, தேவி, கமலா, ராஜேஸ்வரி இப்படி பல பெண்கள் பேரை கூப்பிட்டுக்கிற நீ இனிமேல் தேவி தியேட்டர், கமலா தியேட்டர், ராஜேஸ்வரி தியேட்டர்னு பஸ் ஸ்டாப் பேரை சொல்லி கூப்பிடுப்பா. ஓகே?